ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வருடம் பல்வேறு வகையான தேர்வுகளை வந்து வைப்பாங்க. அந்த எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஷார்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர். நீங்கள் அந்த ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடி மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்தாலும் சரி இந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் இந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓடிஆர் வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுத போகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறத பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 150 ரூபா கொடுத்து ரெனிவல் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்லேருந்து விலக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுல விலக்கு அளிப்பாங்க. அதை பற்றி வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட்டே வந்து பண்ண தேவை. உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கு வந்து பொருந்துனா எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்காங்க பாருங்க. இங்கே 4 பேருக்கு மட்டும் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் மூலமாக லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா எக்ஸாமே நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 தடவை ஃப்ரீயாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர 3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் இலவசமாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 3 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 200 ரூபாய் சம்மந்தப்பட்ட அந்த எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி உங்களுக்கு மட்டும் 3 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வர எக்ஸாமுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை வந்து ஃப்ரீ கன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸாமுக்கு நீங்கள் இலவசமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஓடிஆருக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணி ரெனிவல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி 5 இயர்ஸ் கண்டிப்பாக ரெனிவல் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதேமாரி அந்த ஃபீஸ் கன்செக்ஷனை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லா எக்ஸாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி மட்டும் 3 எக்ஸாம் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வர எக்ஸாமுக்கு ஃபீஸ் கன்செஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் எக்ஸாம் எது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ 3 எக்ஸாம் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமே நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக நீங்களே எப்படி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவிவரங்கள்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க புதிய பதிவு செய்ய வழிவோர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிஆர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கான பயனாளர் குறியீடு கேட்டிருக்காங்க, லாகின் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
முதல்ல நீங்கள் லெட்டர்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மிக்சராக உங்களுக்கான லாகின் ஐடியை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லாகின் ஐடியை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழே மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணி அப்படியே இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பயனாளர் குறியீடு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த லாகின் ஐடி ஆல்ரெடி வேறு யாரும் வச்சுருந்தாங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னு வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அகைன் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எனக்கு வந்து பார்த்தா இந்த லாகின் ஐடி யாருமே யூஸ் பண்ணல, ஸோ எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் 48 மணி நேரத்துக்குள்ளே பேமெண்ட் எல்லாமே பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போச்சுன்னா நீங்கள் திரும்ப புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸாக பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மெயிலில் போயிட்டு திரும்ப அதே மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான பாஸ்வேர்டு மற்றும் மெயில் ஐடியை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டையுமே வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சுய விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கான நேம் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி உங்களுக்கான நேமை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இனிஷியலுக்கு பக்கத்தில் இனிஷியல்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு இனிஷியல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி அனுப்ப அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஓடிபி வந்து அனுப்புவான்னு கேட்கும். ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் நேம் பொறுத்த வரைக்கும் உடைய ஜாதி சரிகள் எப்படி இருக்கோ ஆஸ்பர் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பர்த் சரிகள் அந்த மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் கேட்டிருக்காங்க, ஃபாதர் இனிஷியலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபாதர் பிறந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் எந்த மாவட்டத்தில் பர்த் ஆனாங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதருக்கான பூர்வீக மாவட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு மதர் நேம் கொடுத்துருக்காங்க. இனிஷியலில் மதருக்கான இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த்துடைய பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குன்னா ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சொந்த மாவட்டம் பூர்வீக மாவட்டம் கேட்டிருக்காங்க. உங்கள் பூர்வீக மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு உறுதிப்படுத்தல போய்ட்டு ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேசிய இனம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான வகுப்பு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரினா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓசி கேட்டகரியை தவிர்த்து மீது எல்லாருமே நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓசி மட்டும் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆண்களோ பெண்களோ திருமணமான பெண்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் நேம் மட்டும்தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணி வர ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள். கண்டிப்பாக ஜாதி சைடில் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணி வாங்காதீங்க. முழுக்க ஃபாதர் நேமில் மட்டும்தான் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டாக படித்து பார்த்துட்டு சரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளேஸ் ஆஃப் உங்களுக்கான ஜாதி சரி எந்த பிளேஸில் கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே கொடுத்தானா வித்தின் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. வேறு ஸ்டேட்னா அதை தான் தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வித்தின் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க.
முதல்ல உங்களுக்கான வகுப்பு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரி, நீங்கள் எஸ்டியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எம்பிசியா, டிசியா, பிசியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓசி கேட்டகிரி மட்டும் நீங்கள் முன்னாடி அதர்ஸ்ன்றது ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணாமல் இருக்கும். கம்யூனல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டும் தான் வருவீங்க. ஓசி மட்டும் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போத்தி நான் வந்து பார்த்தா கம்யூனிட்டியை வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி உட்பிரிவு வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்து கரெக்டாக உங்களுக்கான அந்த ஜாதியோட உட்பிரிவு கேஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மாவட்டம் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வட்டம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தாலுக்கில் கொடுத்தாங்களோ அந்த தாலுக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதியை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜாதி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தெளிவாக நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக உங்களுக்கான முதற்கட்ட பதிவு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேஜை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கான 10th இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி குறிப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மார்க் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த மார்க் ஷீட் இருக்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் 10th வந்து பார்த்தா அரியரை வச்சு பாஸ் பண்ணியிருப்பீங்க. 2-3 மார்க் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா கடைசி மார்க் ஷீட் இருக்கு பாருங்கள், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் படி தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 10th மார்க் ஷீட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான மந்த்து மற்றும் இயரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே பாஸ் பண்ணதுக்கான ஃபுல் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுல் டேட்டில் மந்த்து மற்றும் இயரை மட்டும் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக மே மாதம் தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஓப்பன் வரும். அதேமாதிரி இயர் மட்டும் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ 10th எந்த இயரில் பாஸ் பண்ணோ அதுக்கான இயரை கொடுத்துருக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும் சேம் அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதில் வந்து கொடுக்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அப்படியே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுடைய போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க? ப்ரைவேட்னா மெட்ரிகுலேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுங்க. கவர்மெண்ட்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டோம். அதேமாரி ஐசிஎஸ்சி, ஆங்கிலோ இந்தியனில் படிச்சிங்களா இந்த மாதிரி நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அதுக்கான போர்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. 10th போர்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கான மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் மேலே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர். அந்த நம்பரை பார்த்து அப்படியே கொடுத்துக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பர். இது முழுக்க 10th இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10th வந்து பார்த்தா எந்த மீடியத்தில் படிச்சுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தொடர் முகவரி உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 2 அட்ரஸ் லைன் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 போயிட்டு உங்களுக்கான டோர் நம்பர் மற்றும் ஸ்ட்ரீட் நேமை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் உங்களுக்கான வில்லேஜ் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தேர்டில் போயிட்டு உங்களுக்கான தாலுக் கேட்டிருக்காங்க. உங்கள் வட்டமை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நகரம் கொடுங்க, மாநகரோடைய இது பேர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க.
பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல் அட்ரஸை கரெக்டாக உங்களுக்கான கம்யூனிகேஷனுடைய ஃபுல் அட்ரஸை கரெக்டாக தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அந்த சேமஸ் அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணினா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். வேறு அட்ரஸ்னால் நீங்கள் நிரந்தர முகவரி வேறு அட்ரஸை தனியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான அட்ரஸை தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோக்கான சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 4.5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். அகலத்தை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா செல்ஃபி எடுத்தோ உங்களுடைய மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது. முழுக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். நீங்கள் கண்ணாடி உபயோகிக்கிறதா இருந்தால் கரெக்டாக உங்களுக்கான அந்த கரெக்டாக இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு காது வந்து ஃபோட்டோவில் தெளிவாக தெரியணுன்றது சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். 200 டிபிக்குள்ளே உங்களுக்கான ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணுங்கள். சைஸ் பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே உங்களுக்கான ஃபோட்டோ. அதேமாரி ஃபோட்டோக்கான நேம் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃப் ஜேபேஜ் அப்படின்ற ஃபார்மேட்டில் ரீநேம் கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 200 டிபியில் இருக்கும். 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் ஜேபேஜ்ன்ற மாதிரி நேமை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எதுவுமே இல்லை, நீங்கள் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்தா ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சுலபமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ரீசைஸ் பண்ணிக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோக்கு கீழே உங்கள் நேம் மற்றும் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள், ஆட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆட்டோ கம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கும். மூணாவது ஆப்ஷன் என்ன, ஃபோட்டோவை நீங்கள் கிராப் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் நேமு ஃபோட்டோ கீழே நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணுறதுக்கு 3வது ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து செகண்டாக இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து டிஎன்பிசிக்கு ஏற்ற மாதிரி நேமு மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஒரு நேமில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஃபோட்டோ கீழே வர நேம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ எந்த தேதியில் எடுத்தீங்களோ அந்த தேதியை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு கீழே உங்கள் நேம் மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி அது ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த ஒன் டைம் ரேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சைஸு அகலம் ரீசைஸ் டிபி எல்லாமே அதுவே உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொடுத்து டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்களே வந்து ஆன்லைனில் கம்ப்ரஸ் பண்ணலாம். அதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓனாக வந்து ரெடி பண்ண சொல்ல டிபியெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், ரீசைஸ் பண்ணணும், அதுக்கான சைஸ் கரெக்டாக கொடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இந்த வெப்சைட் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் சிக்னேச்சர் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் பிளாக் மற்றும் ப்ளூ பெயினில் நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சிக்னேச்சர் டவுன்லோட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் போயிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ஒரு சூப்பரான ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகும். சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக ஒரு தடவை ப்ரிவியூ பேஜுக்குள்ள வந்தாச்சு. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸோ எல்லாமே கரெக்டாக பஸ்ஸில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களால் வந்து பார்த்தா ஓடிஆரில் இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ திருத்தம் பண்ணுறதா தான் நீங்கள் அப்புறமா திருத்தம் பண்ணிக்கலாம். ஸோ சரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழே போய் நீங்கள்
பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கட்டணம் செலுத்தவும் தொடரவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போகும். ஸோ இதில் போயிட்டு செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் போயிட்டு எஸ்பிஐயா பேமெண்ட் கேட்வான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்பிஐனா எஸ்பிஐ கொடுங்க, பேமெண்ட் கேட்வேனா பேமெண்ட் கேட்வே கொடுத்துக்கோங்க. நான் இப்போது எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் டைப் கேட்டிருக்காங்க, ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 150 ரூபா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண சொல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ்பிஐ நெட் பேங்க்னா அதர்ஸ் நெட் பேங்க்னா நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் எஸ்பிஐ மட்டும் கிடையாது, வேறு பேங்க்னாலும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்பிஐன்றது ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே மட்டும்தான். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டில் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் ஆகி லாகின்லாம் கொடுத்துறாங்க. கீழே போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆதாரை நீங்கள் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஆம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் கொடுங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்ருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்ரி அண்டு கண்டினியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஆதார் வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்தாச்சு. இப்போதி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை எக்ஸாம் டிஎன்பிசி அப்ளை பண்ணாலும் ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் நீங்கள் எடிட் பண்ணுறோம் தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஆல்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிஎன்பிசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.